இவதான் பூக்காரியா? மடக்கிறேன். பூ என்ன விலை? சாரி, ஃப்ளவர் என்ன விலை? ஐயா முன்னால பார்த்தது இல்லையே. பின்னால பாத்திருக்கியா? இந்த சைடும் பார்த்தது இல்லங்க. ஆமா, நீங்க யாரு? எஸ் சத்தியமூர்த்தி. சுருக்கமா எஸ் சொன்னா தமிழ்நாட்டுல எல்லாத்துக்குமே தெரியும். ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எது கேக்குறீங்க? பூ வாங்குறதுக்கு கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்க? கல்யாணம் ஆன பொண்ணா இருந்தா 1 முழத்துக்கு 1 ரூபா தான் கொடுப்பேன். கல்யாணம் ஆகாத பொண்ணா இருந்தா 1 முழத்துக்கு 5 ரூபா கொடுப்பேன். அக்கா, அந்த ஈயம் புசுரம் வேஸ்ட். இவனுக்கு பல்லு பெருசா இருந்தாலும் பணம் இருக்கு, ஒரே அமுக்கு அமைக்கிறது. எங்க அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, கண்ணி கழியாது போட்டு. நானும் கண்ணி கழியாத பையன் தான். அப்ப எத்தனை முழம் போட? ஒரு 10 முழம் போடு. இந்த ஜான் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். எங்க ஊர்ல இதாங்க முழம். எங்க ஊர்ல இப்படி போட்டாதான் முழம், இப்படி போடுங்கிறேன். அக்கா, ஜானுக்கும் முழத்துக்கும் வித்தியாசமே தெரியல. சரியான இழிச்ச வேணா இருக்கு, அப்படியே போடு. சரிடா. ஆமா, கல்யாணம் ஆகலையா? யாருக்கு பூவு? மகாலட்சுமிக்கு. பிள்ளையாருக்கு லெப்ட்ல இருக்க. இந்த 100 ரூபாயா? சில்லற இல்லையே. நான் யார்கிட்ட கொடுத்தாலும் மீதி சில்லற வாங்குறதே இல்ல. டிப்ஸா வச்சுக்க. ஆமா, கோழி அடிச்சு எப்ப குழம்பு வைக்க போறீங்க? அண்ணே அண்ணே அண்ணே, டேய் நீ எங்கடா வர்ற? அவசரமா போன. அவசரமா போகணும். ஆமாண்ணே. ஐயோ, பரிசல்ல போனா லேட் ஆகுமேடா. ரொம்ப அவசரமா? ரொம்ப அவசரண்ணே. ரொம்ப அவசரமா? ஆமாண்ணே. பாரு, அப்புறம் யாரும் அவசரமா போன? நீ போன சொல்லி இவரோட அனுப்பி வைக்கிறேன். ஓட்டுனர், பெரிய விமானி தள்ளி விடியா தட்ட. அண்ணே கொஞ்சம் இருங்கடே, பொன்னி வரானே. பொன்னி வந்தா பரவாயில்ல, கூட வெள்ள பண்ணி ஒண்ணு வருது, அதான் ஏத்திக்க மாட்டேன். அட போடா, சீக்கிரம் வா, வந்து உட்காந்துக்க. மேதுவா உட்காரு. உட்காந்துக்க. ஓ லட்டாயா? பாவி மனுஷா, மீன் எல்லாம் போட்டுட்டியா? எப்படி அது அங்கிருந்து வந்தோம், அங்கேயே போய் அதே அதான் இவன் மீன் வியாபாரம் பண்ணி எனக்கு பீடி வாங்க 50 பைசா கூட கொடுக்க மாட்டேங்கிறான். பச்சை மீனை கொண்டு போய் வச்சா அவிக்கிறதுக்கு முன்னால அவங்க அப்பா பல்ஸ் தின்னுறான். அதான் அது ஒரு பொம்பளை மீன் ஆம்பளை மீன் புருஷ மொண்டாட்டியா இருந்தது. அது இங்க வருத்தமாவே இருந்தது, அங்க போய் சந்தோஷமா இருக்குது. அடிங்க பல்ஸ் மவள. எல்லாருக்கும் நல்ல பிள்ளை என்னுடைய ஓடத்திலே, வாழ்வதெல்லாம் புண்ணியந்தான் நீ இருக்கும் காலத்திலே. எல்லாருக்கும் நல்ல பிள்ளை என்னுடைய ஓடத்திலே, வாழ்வதெல்லாம் புண்ணியந்தான் நீ இருக்கும் காலத்திலே. காமால நோய் கண்டவங்க கண்டதெல்லாம் மஞ்சள் நிறம். உந்தன் மனம் பிள்ள மனம் ஊரறிஞ்ச வெள்ள மனம். ஆனா ஒரு மனசு அதற்கெல்லாம் உள்ள பாக்குது. ஏனோ அது குழம்பி இந்த படகில் அலையாடுது. எல்லாருக்கும் நல்ல பிள்ளை என்னுடைய ஓடத்திலே, வாழ்வதெல்லாம் புண்ணியந்தான் நீ இருக்கும் காலத்திலே. பின்னாடி முறைக்கிற அடிச்சுன்னா வாயில் நுர கிளம்பிடும். யோ, நான் ஏதாவது சொல்லிப்படுவேன், என் வாய கலராத, சும்மாரு. ஆமா, இவ வாய் வடச்சட்டி, அதுல ஒரு குண்டா ரவையை போட்டு நாங்க கிண்டுறோம். இல்ல உங்க ஒப்பம் பெரிய ரவுடின்னு ஊர்ல இருந்து வர வச்சா அடிச்சு பல்ல கிளெல்லாம் கழட்டி இருப்பேன். அவனுக்கு ஏற்கனவே கட்டின பல்லுன்னு விட்டேன். என்ன நக்கல் பண்றிய நீ? மருது, நீயே கேளுமா அந்த நியாயத்தை. நிறுத்துக்க படக. ஏமா இந்த ஆள் போற படகுல போறதை விட பரலோகம் போலாம். ஏன் நடுத்தண்ணில வந்து பைத்தியக்காரத்தனை பண்ணாத, சும்மா உட்காரு. இது விடுங்க. வெள்ளாத்து போல கள்ளி போல நடிச்சிட்டியாடி. பெரிய மருது மனசு, பச்சை பிள்ளை மனசு. அப்படி பாவி படம்
உலகமே அழிஞ்ச மாதிரி பதறீங்க? எங்களுக்கு உலகமே பெரிய மருந்து தாண்டி. அது இந்த பிள்ளைக்கு தெரியாது. அண்ணா அந்த துடுப்பு கொடுங்க, ஒரே அடியில மண்டையை உடைச்சு போடுறேன். நீ பண்ண வேலையில பிள்ளைய போலீஸ் பிடிச்சிட்டு போல இருக்கே. மகமாயி, மாரியாத்தா, வெக்காரியம்மா, ஊருக்கு உழைக்கிற உத்தமன நீதான் காப்பாத்தணும். எல்லாம் இந்த பல்லு போய் பெரிய மருது என்ன இப்படி? வாங்க வாங்க. கல்யாணம் பெரிய மருது வந்தானா? பெரிய மருதா? மாப்பிள்ளை கொஞ்சம் இல்லைங்க. உங்க முகத்தை பார்க்கணும். கொஞ்சம் பூ விளக்குறீங்களா? ஐயா மன்னிக்கணும், பூவை இப்ப விளக்க கூடாது. நிக்கா முடிஞ்ச ஒரு பாடுதான் பூவை விளக்கலாம். இது எங்க மத சட்டம். ஓ, ஐ எம் சாரி. உங்கள மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கனாலதான் இந்த பூமி இன்னும் புண்ணிய பூமியாவே இருக்கு. சார், பெரிய மருந்து ட்ரெஸ் இங்க இருக்கு.